அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாள்லையும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. அது என்னன்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆண்டவரே உங்க நம்பிக்கையாக மாற வேண்டும். அப்படி நீங்க இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போன்னு சொன்னால், ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சு ஆண்டவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடப்பட்டதுமாக உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும், அப்படிப்பட்டதான தண்ணீர்கள் இருக்கிற ஓரமாக நீங்க நாட்டப்பட்டவர்களாக, கால்வாயின் ஓரமாக தன் வேர்களை விட்டவர்களாக, இந்த நல்ல பசுமையான இடத்துல இருக்கும்போது நான் அந்த வேர் என்ன பண்ணோம், நல்ல ஆழமாக நல்ல உள்ள போய் அது பதிந்திருக்கும். நீங்க ஆண்டவருடைய வசனத்துல நிலைத்திருக்கும் போது, உங்களுடைய வேரானது ஆண்டவருக்குள்ள நீங்க நிலைத்து நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காலத்திற்கு தப்பாத நீங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? மழை தாழ்ச்சியான நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதங்கள் கம்மியா இருக்கும். மழை இல்லைன்னா என்ன கிடையாது, விளைவுகள் கிடையாது, ஆசீர்வாதம் கம்மியா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல கூட கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை, ஆண்டவர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைங்க. ஆண்டவரே உங்க நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, கீழே சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளின்படி ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அப்பா நல்ல மலைத்தாழ்ச்சியான நாட்களிலும் தன் காலத்தில் கனி ஆண்டவரே தப்பாத கனி தருகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே வாய்க்கால்கள் ஓரமாக வேர்கள் விடப்பட்ட பிள்ளைகளாக இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.